சின்ன கைகளை ஊத்தி எல்லாரும் சோத்திரம் பண்ணி வர போமா. எல்லாம் சோத்திரம் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்ண முடியலாமா? வார்த்தைக்காக சொல்லும் போது எல்லாரும் கண்ண மூடுங்க. துதிக்கு பாத்திராத துணியாத தையவரை மக்கள் என்று சொல்லுற தபபனே இசப்பா ஆவியானவர் இந்த மாதிரி வேண்டிய தபபனே ராஜா யாருக்கு கொடுக்காத சாகித்த பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தின கிருபைக்காக நெஞ்சியப்பா முகமுகமா நான் பேசுவேன்னு சொன்ன தபபனே மக்கள் நெஞ்சிடே இசப்பா வந்து ஒவ்வொரு கத்தா விரும்பிச்சதுன்னு சொன்னீரப்பா உன் பாதப்படியில வந்தபோது அன்புக்குள்ள வந்தபோது உன் அன்புக்குள்ள வந்தபோது ராஜா கத்தா நீ பேசுவதாக தபபனே மன்னாவை வெளிப்படுத்துவதாக ராஜா நாங்கள்ல தபப நீங்க பேசுங்க டேடி இசப்பா இடையில பழிகளை எழுதும்படியா கத்தை என் வார்த்தைக்கு நடுகுறனாக்கி பார்ப்பான்னு சொன்னீர ராஜா ஓ வார்த்தை நடுகுற ஒவ்வொரு இனங்களை கத்தாவை நீர் அறிந்திருக்கிறீங்க கத்தை வீர் பேசும்போது கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தை நான் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை நீ கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உம்மை நம்பி இருக்க கர்த்தர் உங்களை கைவிடாத நேசரா இருக்கிறார். கர்த்தர் பெரியவரா இருக்கிற பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லும் போது எல்லாரும் நம்ம கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டேன். பிள்ளைங்கள் கைவிடுவாங்க, கணவர் கைவிடுவாங்க, சொந்த பந்தம் எல்லாமே கைவிடுவாங்க. இயேசு கைவிடாத நேசரா இருக்கிறாரு. உடைந்து போன உள்ளங்கள் எல்லாம் நம்ம சொல்லுவாங்க உனக்கு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, கைவிட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசு சொன்னதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஏற்றும் இன்றும் மாறாத இயேசப்பா இருக்கிறாரு. ஏன்னா இயேசப்பா நாங்க உண்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரை எல்லாரும் எங்களை கைவிட இயேசப்பா இங்க கைவிடாதுன்னு சொல்லி உன்னை தாங்கி நடத்துறவர் அவர் கிருபைதான். அவர் இல்ல நம்ம வாழ்க்கை இல்ல. கணவர் அன்பு கூட மாறி போயிடும், ஆனா இயேசு அன்பு மாறாதது. இயேசு கத்த சொல்றாரு உன் தேவை நான் அறிந்திருக்கேன், உன்னத்தை அறிந்திருக்கிறேன், உன் கூப்பிடுதல் நான் அறிந்திருக்கிறேன் சொன்ன தெய்வம் கத்த சொல்றாரு உன்னை கைவிட மாட்டேன். எந்த இடத்துல சரி சாத்தான கையிலும் மனுஷன கையிலும் உன்னை விட்டு கொடுக்காதவர் ஒருவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில இயேசு இல்லை, நம்ம வாழ்க்கை இல்லை. எல்லாராலும் நம்ம அன்பு மாறி போனாலும் இயேசு அன்பு மாறாதது. ஏன் அவருக்குள்ள அன்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கடமைக்காக ஏதோ கூட்டம் நடக்குது உட்காரணும் சொல்லி வரல. கூப்பிடுதல கேட்கிற வல்லவர் இயேசப்பா. நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க இப்ப வளர்க்குறோம், பிள்ளைங்களை வளர்க்குறோம்னா நம்ம கரம் பிடித்தாதான், பெற்றவங்க கரம் பிடித்தா பிள்ளை நல்லா இருக்கும். பெற்றவங்க கீழ்படியாம பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா தவறான வழி. ஆனா எந்த வழிய போக தெரியாது. நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கிறோம்னா நம்ம எப்படி கர்த்தர் கரத்துல இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க கர்த்தர் கரத்துல இருக்கும். நம்ம கர்த்தருக்கு பயப்படாதான் பிள்ளைங்க நமக்கு பயப்படுற பிள்ளைங்களை மாறும். ஏன்னா கர்த்தர் பாப்பாங்க நம்ம எப்படி பேசுறோமோ பிள்ளைங்க அப்படிதான் பேசுவாங்க. என்ன சொல்லுவோமோ அதுவா பிள்ளைங்களை சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருக்கு நம்ம கரனை பிடித்து சப்பா என்னை கைவிட மாட்டீங்க, உண்மை நான் பிடிக்கிறேன். நம்ம பிள்ளைங்களை கூட சரி நம்ம எப்படி நடக்கணும் கர்த்தர் கொஞ்சம் கூட வல்லவரா இருக்கிறாரு. குடும்பத்தை பார்க்கும்போது தாயார் கெட்ட வார்த்தை பேசுன, பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுது. ஏன்னா ஏசாப்பாக்கு விட்டு தூரமா போக கூடாது. கர்த்தர் என்னை கைவிட மாட்டான்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு ஏசப்பா என்னை கைவிட மாட்டேன். பிள்ளைங்களை கூட ஏசப்பா நம்ம உன் வழியில நடத்துற ஆண்டவரை, உமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை எப்படி நம்ம சொல்லும் போது கர்த்தர் நம்ம நடத்துற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம பயப்பட்டாதான் கர்த்தருக்குள்ள இருந்தாதான் நம்ம பிள்ளைங்க நம்ம பயப்படும். சில பெற்றவங்களை பார்த்தா வேதனை வேலை சொல்லுவாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்குது, ஏன்னா அதிகாரமா பேசுது, இப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனா கர்த்தர் சொல்றாரு எவ்வளவு பயப்படுறியோ கர்த்தர் கரத்துல நீ இருக்கிறியோ உன் பிள்ளை உன் கரத்துல இருக்கும். உன் கூட இருந்தாதான் உன் பிள்ளை நல்லா இருக்கும். உன்னை விட்டு போயிடுச்சுன்னா பிரயோஜனமே இல்லை, எந்த வழின்னு தெரியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தர் கரத்துல நம்ம இருக்கும் போது கர்த்தர் சொல்ல கைவிடாத நேசரா இருக்கிற, உன்னை விட்டு நான் விலகாதவரா இருக்கிற, உன்னை நடத்துவேன், உன்னை போஷிப்பேன், உன்னை வழி நடத்துவேன். அவருடைய கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறது. இந்த மாதத்துல கர்த்தர் கிருபையா நடத்துற தெய்வம் அவர் கரத்தினால் கர்த்தர் சொல்ல உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. எல்லாரும் அன்பு மாறி வயசப்ப அன்பு மாறாதது. எல்லாருமே ஒரு அன்பு வச்சிருக்கிறோம். இவங்களதான் நம்ம கொண்டு செய்வாங்கன்னு நினைச்சோம், அவங்களுக்கு கொண்டு செய்ய மாட்டாரு. கர்த்தர் கொண்டுதான் செய்வாரு.
ஏன்னா அவரா சித்தம் என்னன்னா ஏன் நினை உன் நினைவல்ல ஏன் நினை உன் கொடுக்கும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தராலதான் முடியும். ஏன்னா தேவன் சித்தத்தை வெளிப்படுத்துற வல்லவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். நம்ம அழிந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம், அவங்ககிட்ட எங்ககிட்ட பேசுறோம், ஆனா எதுவுமே பிரயோஜனமே இல்லை. அலைச்சல்கள் தான் அதிகம், அவமானம் தான் அதிகம், நிந்தனைகள் தான் அதிகம். ஆனா கைப்பிடிச்சு தூக்குறவங்க யாரும் இல்லை. ஆனா இயேசு சொல்றாரு, உன்னை கைவிட மாட்டேன் நேசரா இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, நம்ம ஏசப்பா எப்ப நான் கைவிட்டு இருக்காரா? எதுக்குன்னு ஆபத்துல உன்னை தப்பி வைத்த வல்லவரா இருந்தாரு. நீ சோர்ந்து போன நேரத்தில் கண்ணீரை விசாரிக்கிற வல்லவரா இருந்தாரு. ஏன்னா அவரு கைவிடாத நேசரா இருக்கிறார். நம்ம எதுக்கா யாரை நம்பி நாடுகிறோம்னு தெரியல. மனுஷன் கரம் பிடித்தோம், மனுஷனோட வார்த்தை பிடிச்சு நம்ம போறோம். கர்த்தர் பிடிக்க நீ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உன் தடைகளை உடைக்கிற வல்லவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. இந்த மாதத்துல கர்த்தர் உன்னை கரம் பிடித்து நடத்துற வல்லவரா இருக்கிறாரு. கரம் பிடித்து உன்னை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்கிற வல்லவரா இருக்கிறாரு. கீழாமனது மேலானது கொடுக்க தபப்பனா இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தரால் எல்லாம் கூடுறது எல்லாமே ஆகும். தேவ சித்தத்தை வெளிப்படுத்துற இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. தேவன் அப்படிப்பட்ட மகிமை நம்ம மேல ஊற்றுறாருன்னா அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்ற வல்லவரா இருக்கிறாரு. சோர்ந்து போன இதயத்தை தேய்ச்ச வல்லவரா இருக்கிறாரு. நுருங்கொண்ட இதயத்தை தேய்ச்ச வல்லவரை. நம்ம நினைக்கலாம் தை தூக்க யாருன்னா வருவாங்களான்னு நினைக்காதீங்க, அவங்க வர்றாங்க இல்ல, இயேசும் கூட வருவாரு. யாருமே நம்ம வர தேவையே இல்லை. நம்ம ஜபத்துக்கு அவங்க பதில் கொடுப்பாங்கன்னு தேவையில்லை. கர்த்தர் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு. உன்னோட பேசுற தெய்வம் பெரியவரா இருக்கிறாரு. உன்னை விட்டு விலகாதவர் பெரியவரா இருக்கிறாரு. உன்னோட கண்ணீரை விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறாரு. நீ சோர்ந்து போன நேரம் அவ்வளவு எல்லாம் சொல்லுவாங்க, எப்படி நடக்கிறன்னு பாக்கலன்னு சொல்லுவாங்க, எப்படி இருப்பேன்னு சொல்லுவாங்க, பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க, உனக்கு யார் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. சொந்த பந்தம் இருந்தோம், எல்லாமே இருந்தோ கூட, ஆனா யாரும் கூட வரமாட்டோம். இயேசுவும் கூட வருவாரு. அவர் திறப்பின் வாசலை திறக்கிற வல்லவரா இருக்கிறார். கூட்டங்களை இதயத்தை கத்த திறக்கிற வல்லவரா இருக்கிறாரு. மனுஷன் கூட்டணும்னு நினைப்பான், தடை பண்ணுவான். என் அப்பா சொல் கரம் பிடித்தோம் தடைகளை நான் உடைக்கிற இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிற நம்ம வாழ்க்கையில இயேசு இல்லாம வாழ்க்கையே இல்லை. அப்படிப்பட்ட நேசர்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம், பாசமான தகப்பன் கிட்ட வந்திருக்கிறோம். அவர் கிருபையில நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். அவர் கைவிடாத நேசரா இருக்கிறாரு. வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறாரு. பரிசுத்தமான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய கிருபை என்றைக்கும் மாறாதவரா இருக்கிறாரு. இந்த இடத்துல நிக்கிறோம்னா தகுதி இல்லாத தகுதிப்படுத்தின தெய்வமா இருக்கிறாரு. மனுஷனால தள்ளப்பட்ட எண்ணெய்தான், மனுஷனால கைவிட்டப்பட்ட எண்ணெய், தகுதி இல்லாத நினைச்சேன். ஆனா எப்ப இந்த இடத்துல நிக்க வச்ச கர்த்தருடைய கிருபை தான். ஏன்னா தேவனோட சித்தம் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழும்போது உலகத்தாரா சபைக்கு போக வருவேன், ஆனாலும் எல்லாரால கையப்பட்ட, எல்லாரால துறவை தள்ள, ஆனா இயேசு என்னை கைவிடாத நேசரா இருக்கிறாரு. வருத்தத்தோடு நின்னும் போது தூக்கி நிறுத்த தவப்பனா இருந்தாரு. ஏன்னா அப்படிப்பட்ட நேசர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். ஏன்னா ஆவியோட பிரசனம் பெரிதா இருந்தது, ஆவியோட சித்தம் பெரிதா இருந்தது. மனுஷனால பார்க்கறாங்க, மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் ஏளனமா பார்ப்பாங்க, குற்றப்படுத்தி பார்ப்பாங்க. என் அப்பா கரும்பிடித்து நடத்துற ஒரு உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யற தப்பனா இருக்கிறாரு. ஏன்னா நான் அவ்வளவு பிரசன்னத்தோட கர்த்தர் கிருபையா இந்த இடத்துல உங்க முன்னாடி நிக்கிறேன்னா கர்த்தரோட கிருபையினாலதான். ஏசப்பா கரம் பிடிச்சனாலதான் இங்க இந்த இடத்துல நிக்கிறேனே. அவர் கரை விட்டுட்டாருன்னா மனுஷன் கைவிட்டு அவர் தூக்கி நிறுத்துவாங்க, வரலாம். ஆனா ஏசப்பா கைவிட்ட எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்படி வாழ்ந்திருப்பேனோ, எப்படி போயிருப்பேனோ, எப்படி அடிமையா இருந்திருப்பேனோ. ஆனால் ஏசப்பா அப்படி அடிமைத்தனத்தில் போகாதபடிக்கு கர்த்தர் என்னை நடத்தின தெய்வமா இருக்கிறாரு. கர்த்தர் பேச சொல்லி அனைத்தவர் ஒருவரை மெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம விசாரிக்கிற தெய்வம் ஒருவர் தான். எல்லாரும் நம்ம பிடிச்சு பிடிச்சு சொல்லுவாங்க, அந்த பிடிப்புகள் ஒரு நாள் மாறிடும். கணவர் சொல்வான் நிரந்தரமா இருப்பேன்னு சொல்லுவாங்க, இருக்க மாட்டாங்க. மனுஷன் அன்பு மாறிடும், தேவ அன்பு நிரந்தரம். தேவன் எப்படிப்பட்ட தெய்வமா இருக்கிறாரு. ஆவியான ரட்சகரை பெரியவரா இருக்கிற நம்ம வாழ்க்கையில இயேசு இல்ல நம்ம வாழ்க்கை அல்ல. தாய் தகப்பன் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுவார் என்றாரு. எல்லாரும் அன்பு மாறினாலும் கர்த்தர் அன்பு மாறாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இயேசுவோட அன்பு என்றைக்கும் மாறாது. எல்லாரும் நம்ம நினைப்போம், என் அப்பா என் கூட இருக்கிறாரு, மாசுக்குரிய தகப்பன் எல்லாமே விட்டு போனாலும் இயேசு விட்டு போக மாட்டாரு. ஏன்னா மாசுக்குரிய அப்பா செய்யாதது என் பரலோகத்தை தெய்வம் ஏசப்பா செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் பெரியவரா இருக்கிற, பெரிய காரியங்களை செய்யற தெய்வமா இருக்கிறாரு.
வல்லமைக்கு பாத்திரவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் தான். நம்ம பணமோ, நம்ம புகழோ, நம்ம பேச்சோ, நடையோ அது அல்ல பரலோகத்துல கொண்டு போகுது. கர்த்தருடைய பயத்தின் ஆவியோ, கர்த்தர் தேவ பயம் நம்மளுக்குள்ள இருக்கணும், பசுத்தம் இருக்கணும், உண்மையோட ஒத்துமத்தோட இருக்கணும், கர்த்தரோட சேகிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும், கர்த்தரோட கரத்துல இணைஞ்சு இருக்கணும். அந்த கரம் நம்ம இணைஞ்சு இருந்தாதான் பரலோகத்துல எட்டப்பட முடியும், ஜெபத்துல நிலை நிற்க முடியும். அதே தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி கர்த்தருக்கு முகத்தை நேராக்கணும். சொல்றாரு, முகமுகமா நான் பேசுற தெய்வம், அவர் முகம் உங்களை முகமா மாற்ற வல்லவர். சொல்றாரு, ஏன் சாயல போல உன்னை மாற்ற வல்லவர்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்ல முகமுகமா பேசுற இயேசுக்கு சமயமா தெய்வமா இருக்கிறாரு, ஜெபத்தை கேட்கிற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் யாவை செய்து முடிக்கிற வல்லவர், அவர் ஒருவரை பெய்யான தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா அவரால் எல்லாமே மாறும். ஏன்னா அவர் சொல்ற ஜெபத்தை கேட்கிற தெய்வம். ஏன்னா திரும்பி தள்ள மாட்டாரு. நீ ஏன் இப்படி ஜெபிக்கிற, உனக்கு ஜெபம் பண்ண தெரியுமான்னு கேட்க மாட்டாரு. அந்த ஜெபத்தை விரும்புற தெய்வம் அவர் தான். மனுஷர் சிரிப்பாங்க. இப்ப பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஏன்னா ஜெபம் பண்றது அவங்க ஜெபம் தான் ஏசப்பா கேட்பாரு. கரெக்டா ஜெபம் பண்ணி வசனத்தை ரீதிமா ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்கவே மாட்டாரு. ஆனா உள்ளத்துல தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கிருபை அழைக்கிற வல்லவரா இருக்கிறாரு. அந்த வார்த்தை சொல்லுங்க, ஜெபத்துல நிலைத்து நிற்கும் போது அவர் கரத்தோட அந்த ஜெபத்தோட பவர் நம்மளுக்கு பெரிதா இருக்கும். நம்ம சொல்லுவாங்க, ஜெபத்தை நம்ம ஜெபிக்கிறோமே, நம்ம நானே அல்ல, நானே விட பைத்தியமான திருந்து கொண்டு தவப்பன் இயேசுக்கு செமையான தெய்வம். ஆவியான சொல்ற ஜெபத்தை யார் ஜெபம் எப்படி ஜெபம் அல்ல, கத்த ஜெபத்தை கேட்கிற இயேசுக்கு செமையான தெய்வமா இருக்கிறாரு. அந்த மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரை மாத்திரம்தான். ஏன்னா நம்ம சொல்லுவோம், ஜெபம் ஆவி ஊற்ற வேண்டவரை கேட்கும் போது கர்த்தர் அவங்களை பார்க்கிறாரு, அந்த ஜெபத்துல ஊற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா மனுஷிட்ட பேசல, அது மனுஷனுக்கு வீணான வார்த்தை பேசல, கர்த்தர் கிட்ட முழங்கால் போட்டு தன்னை தாழ்த்தி, இசப்பா என்னை தகுதி இல்லாத இடத்துல என்னை தகுதிப்படுத்தி, இசப்பா இந்த இடத்துல மைக்க கொடுத்து என்னை ஜெப வைத்த தெய்வம் நீங்க ஒருவர ஆண்டவரே. எங்கேயுமே ஜெபிக்காதவங்க, ஏன்னா இயேசு கிட்ட பேசாதவங்க நம்ம. ஆனா ஏசப்பா எழுந்து பிரகாசியும் மேல ஒளி வந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. எழுப்புதல உருவாக்குற சபை இது, அக்கினியான சபை இது, பேர் சொல்லி அழைத்த சபை இது, தெரிந்து கொண்ட சபை இது, எத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்த நாயக சபை இது. எப்படிப்பட்ட தெய்வம் இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு. ஆவியான பிரசன்ன பெரிதா இருக்கிறது. ஏன்னா தேவன் அவரோட பிரசன்னத்தை பெருக கிருபை செய்த தெய்வமா இருக்கிறாரு. அந்த வல்லமை நாயகன் இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு. இசப்பா என் மேல் ஜெபத்தினோம். ஏன் நம்ம ஜெபிக்காம போகிறோம்? ஏன்னா வீட்டுக்குள்ள ஜெபம் நம்மளுக்குள்ள இருக்கணும். 24 hours நம்ம பேசுறது முக்கியம் இல்லை. மனுஷன கிட்ட வேலை செய்யற எல்லாம் செய்யற கத்தர்கிட்ட கொஞ்ச நேரம் கத்தர்கிட்ட பேசும்போது நம்ம வாழ்க்கை சரியப்போ மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. திகால ஜெபம், ஜாமக்கட்ட ஜெபம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துல எவ்வளவு பலன் இருக்குமா, எவ்வளவு பலன் வரும் தெரியுமா? நம்ம வேலை செய்து நம்மளுக்கே தெரியாது. கர்த்தர் கொடுத்த கிருபைனால ஓடுறோம்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்துல இருக்கு, அந்த கர்த்தர் கிருபையா நடத்துவார், கர்த்தர் அபிஷேகத்தோட நடத்துவாரு. அப்படிப்பட்ட வல்லமை கொடுக்கிற இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு. நம்ம கேட்கும் போது கர்த்தர் தடை செய்கிறார் அல்ல, கர்த்தர் ஊற்ற வல்லவரா இருக்கிறாரு. தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து சொல்றாரு, உங்க துக்கம் சந்தோஷமா மாற்ற வல்லவர். யாருக்கு தெரியுதே இல்லை நீங்க படுற வேதனை, இசப்பா என்னை விட்டு விலகாத, என்னை கைவிடாதீங்கன்றவர் கேட்கும் போது யாருக்கு தெரியுதே? இயேசுக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு மறைவற்றது ஒன்றுமே இல்லை. மனுஷனுக்கு மறைவற்றவா இருக்கலாம், மனுஷன் கண்டுபிடிக்க ரொம்ப நேரம். ஆனா கர்த்தருக்கு பூமி கொண்டு உலாவிக்கும் நான் கண்கள் இதயம் என்னால இங்க இருக்கும்னு சொல்லும் போது இந்த ஸ்தலத்தை செய்யப்பட்ட ஜெபத்துக்கு என் கண்கள் தெரிந்தவா இருக்குது. அவர் கேட்கிற வல்லவரா இருக்கிறார், பார்க்கிற வல்லவரா இருக்கிறாரு. என் வார்த்தைக்கு நடுவுற நோக்கி பார்க்கிறேன்ற தெய்வமா இருக்கிறாரு. தெய்வன் எப்படிப்பட்ட தெய்வம்? இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரு. அவரோட பிரசனம் பெரிதா இருக்கிறது. 4ஆம் வசனமா
என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவருக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. எவ்வளவு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, கிருபை கொடுத்திருக்கிறார், ஜெபத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் தாக்குற தெய்வமா இருக்கிறாரு. அவர் அன்பு வெளிப்படுத்துற வல்லவர். ஏற்றுக்கு இன்று மாறாத அன்பு பெரிதா இருக்கிறது. கைவிட மாட்டேன்றாரு. கர்த்தர் சொல்றாரு, முகமுகமா பேசுற வல்லவரா இருக்கிறது. ஆனா அதுக்கு அன்பு வெளிப்படுத்துற கிருபை தாங்குகின்றது. நீஷா கரிமரீரரா ரேஷா கரிமரீரரா நிசைக்கு கினதனோதரா நீரரத நீமரதரா என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காக தன் சிந்தி கழுவினில் கச்சம் நீக்க பிடித்தெடுத்தே பிரபுமன்னா உமக்கென்று வாழ்கிறேன். பிடித்தெடுத்தே பிரபுமன்னா உமக்கென்று வாழ்கிறேன். ஆராதனை உமக்கே, ஆராதனையாம் உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனையாம் உமக்கே. ரிஷா கரிமரீரரா ரிஷா கரிமரீரரா செகே செகே நோதரதரா ரிமரதரி மரதரா என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காக தன் சிந்தி கழுவினில் கச்சம் நீக்க. அன்பு கொண்டு தகப்பன் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். ரிஷாக்கா மீரான தரிசிக்கும் போது உன்னை விட்டு விலகாதவர் உன்னை நடத்துகின்ற அர்த்தம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை மீரானாத நதனத செகநத திதனக ரமநதனா கர்த்தருடைய காக்கிற அர்த்தம். ஏன்னா தேவனோட பிரசன்னத்தை காணும்படி வல்லவர் கிரியை செய்கிற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா அவரோட இணைச்சி இருந்தாலே அதோட பாஷத்தின் வல்லமை கர்த்தர் அனுப்புற வல்லவரா இருக்கிறாரு. இசப்ப அன்பு பெரிதா இருக்கிறது. ஏன்னா அவரோட கிருபை பெரிதா இருக்கிறது. அந்தது நீக்கிற சொல்லும் போது உன்னை தாங்குறார்னு அர்த்தம், உன்னை ஏங்குறான்னு அர்த்தம், உன்னை பிடிக்கிறார்னு அர்த்தம், யார் கையில விட மாட்டேன்னு சொன்ன அர்த்தம். அவர் அன்பு பெரிதா இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் எல்லா காரியத்துக்கு யார் கைவிட்டாங்கன்றவர், வீடு கட்டணும், வீடு வாங்கணும், எல்லாம் தடையா மாறுது. என் பிள்ளை திருமணம் பண்ணணும், என் மகனை திருமணம் பண்ணணும், என் மகன் மாறின கத்த சொல்லி கருத்துல ஏசப்ப கருத்துல இரு. உன் வாழ்க்கையில கத்த நினைப்பதுக்கும் வேண்டுவதுக்கும் தந்தர்ல வல்லவர் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அந்த அன்பும் கூட வரப்போகுது. அவருக்கு அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. என்றைக்கு மாற மாட்டாரு. ஏன்னா தேவனோட பிரசனத்தை பெரிதான் வல்லமை ஊற்ற வல்லவரா இருக்கு. ஜெபத்துல கேளுங்க, இசப்பாய் மேல ஜெபத்தின் ஆவி ஊற்றுங்க. இசப்பா நான் எழுந்து ஜெபிக்கணும், அதிகாலை ஜெபம் வேணும். கர்த்தரோட பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தரோட உனக்கு இணைஞ்சிருந்தா யாரும் முன்னாடி நிற்க முடியாது. இயேசுவும் பட்சத்துல இருந்து உன் அருகில இருந்து உன்னோட செய்யப்படுற காரியம் பயங்கரமா இருக்கு, தெய்வமா இருக்கிறாரு. நம்ம எல்லாத்துக்கும் சோர்ந்து போகும். வருஷம் மாறுது, மாதம் பொழுது போகுது. கத்த சொல்ல இந்த மாதத்தை உனக்கு முதல் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு. அவர் நினைச்சிட்டாருன்னா செஞ்சுட்டு சொன்னதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. இந்த மாதம் சொல்லுக்கு நம்ம கேட்கலாம், ஆனா இந்த மாதம் முடிக்கிறதுக்குள்ள நன்மைக்கு எதுவான கொடுக்கிற இயேசு. உனக்கு கூட்டம் கூட்டமா எழுவுவாங்க, குறை சொல்லாம எழுவோம். ஆனா கத்த சொல்ல உனக்காக யுத்தம் பண்ற வல்லவரா இருக்கிறாரு. எப்படிப்பட்ட தெய்வம் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், ரட்சகரா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பிரசன்னத்தை நம்ம காணும்படியா கர்த்தர்
கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறாரு. தேவனுடைய வல்லமை பெரிதா இருக்கிறது. அந்த ஜபத்துல நம்ம பேசும்போது அக்கினியா நிரப்புற வல்லவர். ஏன்னா தேவனோட இணைஞ்சு நம்ம இருக்கும் போது நம்ம அவைகளோ நம்ம எல்லாம் கொடுத்த உறுப்புகள் அவர் கொடுத்ததுதான். அவருக்கென்று பயன்படுத்துங்க. உன் தேவையானது கர்த்தர் கொடுக்கிற வல்லவரா இருக்கிறாரு. ஏசப்பாக்கு வேணாதானம் வராது, பயத்தோட வரும்போது கர்த்தர் கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறார். காலையில யாரை செபித்தீங்க? கீழே குனிஞ்சுதான் இருக்கும். ஜபம் எங்க? ஜபத்துல நம்ம வைராகம் இல்லை. அவங்க சொல்றாங்க, இங்க சொல்றாங்க, அங்க போறது, இங்க எல்லாத்துல போகிறோமே. கர்த்தர்கிட்ட நம்ம பேசும் டைம் இல்லையா? ஏன் நம்ம காரியம் வாய்க்க பண்ண முடியல? கர்த்தர்கார நம்ம இருக்கிறாருமே, கர்த்தர் நம்ம கைவிட மாட்டாரு. ஆனா கர்த்தர்கிட்ட இருந்தாதான காரியம் வாய்க்க பண்ணுவாரு. நம்மகிட்ட ஆஸ்தியோ அந்தஸ்தோ கேட்கல, பொண்ணும் பொருளை கேட்கல, உன் உள்ளத்தை கேட்கிற இயேசு ஒருவரே. எவ்வளவு பலவீனத்தோட வந்து அவருக்கு தெரியும். காரமுடி எழுந்துக்க முடியாம அவருக்கு தெரியும். நடக்க முடியாம வந்தது அவருக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும். ஏன்னா தேவனோட சித்தத்தை தேவன் கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறாரு. ஜப ஆவி நம்மளுக்குள் எப்பவுமே இருக்கணும். எல்லாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சோம்பேறி தூக்கத்துக்கு முக்கியத்துவம், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம். கர்த்தர்கிட்ட பேச டைம் இல்லை. ஏசப்பா கிட்ட எழுந்து பிரகாசின்றாரு. ஏசப்பா என் மேல ஒரு ஒளி போடுங்க ஆண்டவரே, ஒரு அக்கினி போடு ஆண்டவரே. கர்த்தர் போடுற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவன் பேசுற தெய்வம் கல்லானவர் அல்ல, நம்ம உயிரான நேசரா இருக்கிறாரு. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவோ உன்னை கைவிடுவதில்லை என்றார். கைவிடுவதில்லை, சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். சொன்னா அவர் கொடுத்துடுவாரு. ஏன்னா அவர் வாக்கு மாறவர, பொய் சொல்றவர, மனம் மாறவர் இல்ல, மன புத்திரவரா இருக்கிற இயேசு கிறிஸ்துமையான தெய்வமா இருக்கிறாரு. சொன்னதை நிறைவேற்றவர் இயேசு தகப்பன் ஒருவர் தான். உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இந்த நேரத்துல உனக்கு கொடுக்குறேன்றாரு. அந்த நேரத்துக்கு தாமதமான செய்ய தடப்படாது. அவர் சொல்லிட்டாருன்னா காற்று மனத்தை அனைத்த தெய்வமா இருக்கிறாரு. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யற தகப்பன் இயேசு கிறிஸ்துமையான தெய்வமா இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில இயேசு இல்லைன்னு அர்த்தமே இல்லை. கர்த்தரோட கிருபை இல்லைன்னு அர்த்தமே இல்லை. அவரோட பிரசன்னம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். ஏன்னா நம்ம எது வேணா வாங்கிடலாம், ஆனா இயேசுவோட கிருபை வாங்க முடியாது. எது நாம பணத்தால எல்லாமே செய்ய முடியல, ஆனா ஜீவன் வாங்க முடியாது. ஏன்னா ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்துமையான தெய்வம் தான். இப்ப நம்ம நிக்கிறோம்னா அவரோட கிருபை, நம்ம வேலை செய்யணும் அவரோட கிருபை, நம்ம குடும்பத்தை நடத்துறோம்னா அவர் கிருபை, ஒரு நாள் குறைவு இல்லாம நினைவா மாற்றணும் அவரோட கிருபை. அவர் கைவிட மாட்டாரு. என் பிள்ளைகள் கையேந்தி விடவர் அல்ல, என் பிள்ளைகள் தள்ளாட விடவர் அல்ல. இதோ உனக்கு சொல்லுவாங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துக்குள்ள கர்த்தரோட இணைஞ்சிட்டோம்னா எதுவும் குறைகள் எப்ப நிறைவா மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. யார்கிட்ட சொல்லணும் தேவையே இல்லை. சொல்லாத அறிந்திருக்க தெய்வம் இயேசு கிறிஸ்துமையான தெய்வமா இருக்கிறாரு. எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிறாரு. ஏன்னா தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்லும் போது எல்லாவற்றிலும் கர்த்தர் பார்த்து கொள்ள வல்லவரா இருக்கிறாரு. சோர்ந்து போன இதயத்தை தேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா தேவனோட கிருபை என்றைக்கும் நம்ம மேல தங்கி இருக்கிறோம். கர்த்தரோட அபிஷேகம் கூட இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது, அவர் பிரசன்னம் பெரிதா இருக்கிறது, அவர் வல்லமை பெரிதா இருக்கிறது. கர்த்தர் எல்லாமே கர்த்தரால் ஆகும். கட்டளைட்டா நிற்கணும்னு சொல்லும் போது, கர்த்தரால் எல்லாமே கூடன்னு சொல்லும் போது கர்த்தர் கிருபை செய்கிற தெய்வமா இருக்கிறாரு. ஏன்னா ஏசப்பா எங்களை கைவே விடல. நான் சாட்சியாவே இப்ப சொல்லுவேன், எங்க போனாலும் சாட்சியா சொல்லுவேன். எல்லாம் யார் முன்னாடி சொல்ல சாட்சியா சொல்லுவேன். ஏன்னா கொல்ல பண்ணணும் அவங்க சொன்னவனோட சரி, இந்த இடத்துல சொல்ல கூட அந்த இடத்துல நான் சொல்லிதான் வந்துடுவேன். ஏன்னா கர்த்தர் எடுக்கிறவர் கொடுக்கிறவர் ஒருவர் தான். ஏன்னா அவர் கை விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யாரு நம்ம எதுவுமே பண்ண முடியும், சேதப்படுத்த முடிய மாட்டாரு. ஏன்னா அவரோட பெரியவர் இயேசு கிறிஸ்துமையான தெய்வமா இருக்கிறாரு. நம்ம சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தர்கிட்ட உண்மையோட கையோட கர்த்தர் இணைஞ்சி இருக்கும் போது கர்த்தர் கிருபையா அழைக்கிற இயேசு கிறிஸ்துமையான தெய்வமா இருக்கிறாரு.
நம்ம வாழ்க்கையில அவர் இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லை. நினைச்சு பார்த்தேன் திடீர்னு ஊழியர்கள் சொல்லும்போது, பிரசங்க கொடுக்கணும்னு சொல்லும்போது, ஏசப்பா நான் பேசல, என் வாயிலிருந்து ஒரு பேசுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர், நீங்க பேசுங்க நடி அழைத்து ஒரு உண்மை உள்ளவர் இன்றைக்கு மாற மாட்டேன்னு சொன்னீங்க. ஜெபிக்கும் போது கத்த சித்தத்தை வெளிப்படுத்துற இயேசுக்கு செமையான தெய்வமா இருக்கிறாரு. ஏன் அன்புக்கு பாசத்துக்கு ஏங்கும் போது அனாதையா இருந்த எங்களை தகப்பன அன்போடு அணைக்கிற தெய்வம், அதுதான் சபை. எங்க போனாலும் அன்பு வராது, ஆனா சபைக்குள்ள வந்தது அந்த அன்பு கூட வரும். எங்க போனாலும் நம்ம நிம்மதி, நம்ம சொல்லுவோம் அங்க போன சந்தோஷம் இருந்து, இங்க போன சந்தோஷம் இருந்து. எங்க போனாலும் சந்தோஷம் இல்லை, பணம் தான் செலவாகும். வீட்டுக்கு வந்து டயர்டு, ஐயோ ரொம்ப முடியல, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஆனா ஏசு கிட்ட வந்துட்டு போ, நீ பலவீனத்தோட வந்தாலும் சரி, கனப்பிரச்சனைகளோட வந்தாலும் சரி, துக்கத்தோட வந்தாலும் சரி, ஒரு வீடு வேணும்னு சொல்லி வந்தாலும் சரி, எனக்கு குழந்தை பாக்கத்தை வேணும் சரி, இல்ல இப்ப கணவர் மாறணும் சரி, பிள்ளை மாறணும், எந்த இடத்த வாந்தியோ கத்தென்ன எல்லாம் சிறையப்பா மாற்றி அனுப்புற தேவப்படு. ஏன் அவர் தான் இயேசுக்கு செமையான தெய்வமா இருக்கிறாரு. ஏன் அவரை நோக்கி நம்ம பார்க்கும் போது பிரகாசம் அடைகிறார்கள் சொல்லும்போது கர்த்தர் கிரியை செய்த வல்லவரா இருக்கிறாரு. ஏசப்பா எங்க வாழ்வை நீங்க தண்டடி, என் அபிஷேகத்தின் வல்லமை மேல ஊற்றுங்க. எழுந்து போன அபிஷேகம் எனக்கு வேணும், என்னை கைவிட மாட்டேங்க, நான் விசுவாசம் இனிமேல் நான் கைவிட மாட்டேன்ப்பா. எப்படி என் கரை நீ பிடிக்கணும், உன் கரை நான் பிடிச்சே இருக்கிறேன்னு சொல்லும் போது ஜபத்திலே நிலைத்து இருக்கணும். கர்த்தர் இந்த மாதத்தும் காரியங்களை வாய்க்க பண்ற வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் கிரியை செய்யற வல்லவரா இருக்கிறாரு. ஏற்றும் இன்று மாறாத தெய்வமா இருக்கு. எல்லாரும் கண்ண முடியலாமா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் எல்லாரும் கரங்க தட்டுங்க. இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே அப்பா நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. என்று கைவிட மாட்டேன்னு சொன்ன தெய்வமே, உன் அன்பு பெரியது, பாசத்தை பெரியது சொன்ன தகப்பனே நமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே பேசின ஒவ்வொரு உடன்படிக்கை ஐக்கியத்தைகள் தந்தர்ல வந்த கிருபைகளுக்காக நன்றி. என்று வேற உன் பாதப்பள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்ட யாவர்களோ விசப்பா வார்த்தைக்கு தகப்பனே கர்த்தாவே சொல்லி ராஜா, கேட்ட யாவருக்கோ உன் பிரசன்னத்தை காணப்பட கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.